எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலேயே பாபர் மசூதியை இடித்து நடத்திய முதல் பேரணி திருமாவளவன் தலைமையில் நடந்த பேரணியாகத்தான் இருக்க முடியும். யாரும் அப்போது உடனடி எதிர்வினை ஆற்றியிருக்க முடியாது. ஆக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் சார்பிலே பேரணி நடத்திய காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நடவடிக்கைகள், இந்த போராட்டங்கள், சென்னகரம்பட்டி படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம், மேலவளவு படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று அதற்கு பின்னால் போராட்ட நடவடிக்கைகள் வெகுவாக விரிவடைந்தது. அப்போதும் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை. 1997 பிறகு இந்த இயக்கத்தின் மீது குண்டர் தடுப்பு சட்டம் ஏவப்பட்டது. இவர்கள் பயங்கரவாதிகள், இவர்கள் நக்சல்வாதிகள், இவர்கள் நக்சல்வாதிகளுக்கு துணை நிற்பவர்கள், ஆங்காங்கே குண்டுவெடிப்பு நடத்தக்கூடிய நக்சல்வாதிகளுக்கு அடைக்கலம் தரக்கூடியவர்கள் என்று ஒரு பார்வை எங்கள் மீது விழுந்து, அப்போது இந்த அரசும் உளவுத்துறையும் எனக்கு கொடுத்த நெருக்கடி சொந்தமான நெருக்கடி. அந்த வயதில் அரசியல் பக்குவம் இல்லாத காலத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த மன அழுத்தம், மன உளைச்சல் வேறு யாருக்காவது ஏற்பட்டிருந்தால் தற்கொலை செய்திருப்பார்கள். அந்த அளவுக்கு என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்து பின்தொடர்ந்து காவல்துறையினர் எனக்கு ஒரு அச்சத்தை, ஒரு பீதியை உருவாக்கினார்கள். என்னை கடத்தி கொண்டு போய் நள்ளிரவு வேளையிலே வைத்து என் வாயை திறக்க சொல்லி துப்பாக்கியை அப்படியே நான் வேடிக்கை செய்தால் உன் மூளை சிதறி போகும் என்றெல்லாம் என்னை மிரட்டிய நிகழ்வெல்லாம் நடந்தது. தோழர்களே, அந்த காலகட்டத்திலும் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை. அதற்காக